சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சட்டுப்பட்டுன்னு சேதுவும் தமிழும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்கே விருது வாங்கின கையோட சேது, தமிழ், அப்பத்தா, ராஜாங்க, மோகனா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழும் அப்பத்தா நான் அவுட் ஹவுஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவுட் ஹவுஸ் போயிடறாங்க. அப்போ தான் ராஜாங்க சேதுக்கிட்ட, ஐயா சேது, தமிழை நினைக்கையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குயா. ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளவு தைரியமாக வயிற்று பிள்ளையோட காட்டுக்குள்ளே போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் படிப்புலேயும் அம்பிட்டு கெட்டிக்காரத்தனமாக இருக்குது. நான் சொன்னேன் அன்னைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு, யார் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்களோன்னு, அதுலேயும் முதல் மதிப்பெண் எடுத்து என்கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்குன்னா தமிழை நினைக்கையில், அதுவும் இந்த வீட்டு மருமகன்னு தமிழ்ச்செல்வியை சொல்லையில் எனக்கு அம்பிட்டு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழை ரொம்ப பெருமையாக பேசவும் அப்போ சேது பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பத்தா லே சேது, நீ என்னதான் நீ முடிவெடுத்த? தமிழை எப்போதான் நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிற? என்ன அவகிட்ட நீ உன் மனசில் இருக்கிறத சொன்னியா? உன் மனசை புரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இல்லை அப்பத்தா, நான் அவகிட்ட எதையும் பேசலை அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஏண்டா அப்படி காலத்தை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்க? அவளுக்கு வளகாப்பு வேற போடணும். அவளுக்கு வளகாப்பு போடுறதுக்குள்ள நீ தமிழ்ச்செல்வி மனசை புரிஞ்சுக்கிறனும், தமிழும் மனசை புரிஞ்சுக்கிறனும். 2 பேரும் பழையபடி ஒற்றுமையாக இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வந்தது அப்புறம் தான் உங்களுக்கு வளகாப்பே போட போகிறோம். நீ எப்படா அவகிட்ட பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், பேசுகிற அப்பத்தா, இன்னைக்கு என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் தமிழ்கிட்ட கொட்டி என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வெறுன்னு அவுட் ஹவுஸ் போகிறாரு. அவுட் ஹவுஸில் யாரும் இல்லை, தனமும் இல்லை, மலரும் இல்லை, தமிழ் மட்டும் தனியாக இருக்காங்க. தமிழ், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சொல்லுங்கள், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பொசுக்குன்னு கையெடுத்து கும்பிடவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இல்லை தமிழ், நான் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் மறுபடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம் தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்ன சொன்னீங்க? சேர்ந்து வாழணுமா? புரியலை எனக்கு அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும், தமிழ், நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். மனசார வார்த்தையால் உன்னை கொல்லாமல் கொண்டிருக்கேன். தப்பு தான் தமிழ், அதெல்லாம் என்னை மன்னிச்சிரு தமிழ். வா தமிழ், நம்ம 2 பேரும் பழையபடி அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இப்போ நீங்கள் கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் இல்லடி நீ இந்த மாதிரியெல்லாம் பொய் சொன்னவ தானே, உனக்கு எதுக்குடி இந்த வீடு, உன் கூட எடி நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, பத்தாதுக்கு என் வயிற்றுல வளர்கிற பிள்ளையவே நீங்கள் அசிங்கமான வழியில் வந்த குழந்தைன்னு சொன்னவர் நீங்கள். நான் எப்படிங்க உங்களோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சேச்சா, நான் பழியெல்லாம் வாங்கலை, அதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் பண்ண தப்பை நான் நியாயப்படுத்தி பேசலை. தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தப்பை நான் ஒவ்வொரு தடவையும் செய்யலையும், உங்ககிட்ட நான் ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லையிலும், வயிற்றுல நான் துணிமுட்டையை கட்டிக்கிட்டு மாசமாக இருக்கேன்னு நான் உங்ககிட்ட பொய் சொல்லும் போதெல்லாம் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி அணுவாக துடிச்சிருக்கேன் நான். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த தப்புக்கு உங்ககிட்ட எம்பிட்டு தூரம் வேணாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் வளகாப்பு அன்னைக்கு நடந்தப்பயே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் தான். ஆனால் நீங்கள் இந்த குழந்தையவே தப்பான வழியில் வந்தேன்னு சொல்லி என் நடத்தையிலேயும் என் ஒழுக்கத்திலேயும் சந்தேகப்பட்டு அத்தனை பேர் மத்தியில் என் மேலே அப்படி ஒரு பழியை போட்டீங்க. அதோடைய காயம் இன்னும் என் மனசுக்குள்ளே ரணமாக தான் இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய ஒத்த வார்த்தை மன்னிப்புன்றதுனால அதை சரி பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எனக்கு புரியுது தமிழ், இன்னைக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க, இந்த மன்னிப்பு இப்போ உங்களுக்கு எதனால் வந்திருக்கு தெரியுமா? மாமாவுடைய உசுரை நான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என் மேலே ஒரு கருணையினால் வந்த ஒரு மன்னிப்பு. கருணை கிடையாது, நீங்கள் உசுருக்கும் மேலே நினைக்கிறது உங்கள் அப்பாவை, அதாவது என் மாமனார் ராசாங்கத்தை. அவருடைய உசுரை நான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ உங்கள் வாயில் இந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்திருக்கே தவிர, மனசார இவளை நம்ம காயப்படுத்திட்டோம், தப்பான வார்த்தையை இவளை பார்த்து நம்ம சொல்லலாமா அப்படின்னு மனசார நினச்சி நீங்கள் திருந்தி என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கல. உங்களுடைய இந்த மன்னிப்பு எனக்கு வேண்டாம். விவாகரத்து கேஸ் முடிகிறதுக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. கோர்ட்டில் அப்போ சர்ச்சு கேட்பாங்க உங்களுடைய முடிவு என்னன்னு. அப்போ நீங்கள் அங்கே உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். அதே மாதிரி இம்பிட்டு தூரம் நான் விவாகரத்து வாங்குறதுக்கு காரணமே அத்தனை பேர் மத்தியில் வச்சு இது தப்பான வழியில் வந்த குழந்தைன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் இது ஏன் குழந்தை, ஏன் ரத்தத்தில் வளர்ந்த குழந்தை, இது ஏன் பிள்ளைன்னு அத்தனை பேர் மத்தியிலையும் நீங்கள் சொல்லணும்.
உங்களை நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்போ என் தப்புக்கு மன்னிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மன்னிப்பு இல்லைன்னுலாம் சொல்லலை, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தான், நானும் தப்பு பண்ணேன் தான், தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிப்பு இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அதை மனசார ஏற்றுக்கிறனுமே அந்த மன்னிப்பை, அந்த பக்குவம் இப்போ என்கிட்ட இல்லை. நீங்களும் மனசார என்கிட்ட நீங்கள் இப்போ மன்னிப்பும் கேட்கல. உங்கள் மனசார எப்போ நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களோ, ஏன் மனசார நானும் உங்களை எப்போ ஏற்றுக்கிறேன்னு நினைக்கிறேனோ அது தட்டிக்கும் நம்ம இப்படியே இருக்கலாம். நீங்கள் எப்பயும் போல் நீங்களாகவே இருங்க, நான் நானாகவே இருக்கேன். என்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் 2 பேருமே நினைக்கிறோமோ அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா நல்லா வசனமாக பேசவும், இவன் நம்மளை ஏற்றுக்கிறவே மாட்டா போலயே, இவ கூட சேர்ந்து வாழலாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேது ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சேது போன வேகத்திலேயே பெரிய வீட்டுக்கு வரவும், என்னடா மன்னிப்பு கேட்குறேன், அவளை கூட்டிகிட்டு போகிறேன், உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறேன்னு சொன்னேன், திரும்ப உடனே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், எங்கே அப்பத்தா, நான் அவகிட்ட என்னதான் பேசினாலும் மன்னிப்பே கேட்டாலும் அவன் மனசார இப்போ இருக்கிற நிலைமையில என்னையே ஏற்றுக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அதுவும் சரிதான், அவள் மனசு இப்போ தட்டிக்கு மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். எவ்வளவு கடுமையான வார்த்தையில் அவளை நீ பேசியிருப்ப, அவளை மட்டுமா அவளுடைய அம்மா அப்பாவெல்லாம் அவன் முன்னாடியே எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருப்ப, எப்படியெல்லாம் பேசியிருப்ப, அதெல்லாம் அவன் மனசை விட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அப்பத்தா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அவள் பேசுறதெல்லாம் சரிதான், என்னைய மன்னிக்க கூடாதுன்ற மாதிரியே பேசுறிய அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லடா சேது, அவள் கூடிய சீக்கிரம் உன்னைய மன்னிச்சு ஏற்றுக்குருவா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கு அவளுக்கும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும்ல, அவளுக்கு தேவையான நேரத்தை கொடுப்போம், அவளே மனசு மாறி வந்து உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க.